வணக்க நண்பர்களே, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 13லேருந்து 15 லட்சம் பேர் வந்து விடுபட்டு இருந்தாங்க. இரண்டாம் கட்டமாக வந்து 17 லட்சம் பேருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது கிடைச்சது. ஆனால் இன்னுமே நிறைய பேருக்கு தகுதி இருந்தும் கிடைக்காம இருக்குது. அதில் அமைச்சரும் சரி முதலமைச்சரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கல, கண்டிப்பாக இது வந்து மகளிர் உரிமை தொகையானது மகளிரோட முன்னேற்றத்துக்கு அவங்க சுயமாக இருக்கிறதுக்கான வழிகாட்டுதலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தகுதி இருந்து யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க எல்லாமே குறை தீர்வை நீங்கள் சமர்ப்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குறை தீர்வை ஆல்ரெடி நம்ம எல்லாருமே சப்மிட் பண்ணியாச்சு. சப்மிட் பண்ணியிருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து வராமே இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல, இதில் வந்து நிறைய திட்டத்தில் வந்து நிறைய நெறிமுறை இருக்குது. குடும்ப அட்டை பெயர் இடம் பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவர். அது மட்டும் இல்லாமல் 21 வயசு உங்களுக்கு நிறைந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வராதுங்க. 2.5 லட்சத்துக்கு கீழே தான் உங்களுடைய வருமானம் இருக்கணும். ஆண்டு வீட்டு உபயோகம் 3600 யூனிட் குறைவாக தான் மின்சாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த கிரிட்டீரியெல்லாம் இருக்குது. என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் நான் வந்து 2.5 லட்சத்துக்கும் கம்மியாக தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்க, வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, 21 வயசும் கடந்துருச்சு, இருந்தாலும் எனக்கு வந்து வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு இவங்களுக்கான நியூஸாக தான் இதை பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கல, விடுபட்ட எத்தனை பேர் விடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தே ஆகணும். அதுவும் இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது 2026 மே மாதம் அந்த எலெக்ஷன் ஆனது நடக்க போகுது. அதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து 1000 ரூபாய் தான் வந்து இப்போ வரைக்குமே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இருக்குது. ஆனால் அதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல, அதிமுக வந்து 2000 ரூபாய் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க தேர்தல் அறிக்கையில். இப்போது அவங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம திமுக அரசாங்கம் அதை விட அதிகமாக தான் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து யோசனை பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கல, குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது யாருமே எதிர்பார்க்கலங்க. நம்ம எடப்பாடி ஐயா வந்து 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லிட்டு இருந்தது. இப்போ இவங்க குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து 1,30,00,000 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த 16 லட்சம் பேரும் வந்து ஏன் வரலை அப்படின்னு சொல்லி இருந்தாங்களோ அவங்களுக்கும் வந்து இப்போ விடுபட்ட எல்லாருமே இந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. இந்த வாரத்திலேயே வந்து உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு வரப்போகுது. விடுபட்டவங்களுக்கும் அமௌண்ட் வரப்போகுது. அதோடு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 3000 வரைக்கும் அந்த அமௌண்ட் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிமுக 2000 சொல்லியிருக்காங்க, எப்படியும் அதிகமாக தான் சொல்லி ஆகணும். அதனால் 2500 3000 சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 3000 வரத்துக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.